இப்போ பாகிஸ்தானும் நம்மளும் சண்டை போட்ட போது தீவிரவாதத்தை எதிர்க்கிறோம்னு உலகத்தில் எல்லா நாடும் சொல்லிச்சு. பாகிஸ்தானின் தீவிரவாதத்தை எதிர்க்கிறோம்னு ஒரு நாடு கூட சொல்லலை. இதுதான் நம்முடைய நிலைமை. அதே மாதிரி சீனாவுக்கு திருப்பி அடிக்கிற பதிலடி கொடுக்கிற வலிமை இருக்கிறது அமெரிக்காவுக்கு எதிராக. நமக்கு ஏறக்குறைய முழுக்காக அப்படிப்பட்ட வலிமை இல்லை. அப்படி இருக்கும்போது அவங்க மேல மாரல் பிரஷர் தான் நம்ம கொண்டு போயிருக்க முடியும். ஆனால் அந்த மாரல் பிரஷர் கொண்டு போறதுக்கான வலிமை எப்போ வரும்? உலக நாடுகள் நம்ம ஆதரித்து பேசினா தான். ஆனால் அப்படிப்பட்ட உலக நாடுகளுடைய ஆதரவை நாம் பெறவில்லை. அதற்கு காரணம் என்னன்னா, திரு மோடி அவர்கள் பிரதமரான பின்னால் நம்முடைய வெளியுறவு கொள்கையிலேயே ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டது. அதுவரை நம்முடைய வெளியுறவு கொள்கை எப்படி இருந்தது என்றால், கொள்கைகள் வகுக்கப்படும், திட்டங்கள் தீட்டப்படும். இவைகள் வெளிவிவகாரத்துறையினால் உருவாக்கப்பட்டு பிரதம மந்திரி மற்றும் அமைச்சரவையினால் அங்கீகரிக்கப்பட்டவை கொள்கைகளாக மாறிவிடும். இந்த கொள்கைகளின் அடிப்படையில் தான் ஒரு நாட்டில் மேல் நாம் செலுத்துகின்ற அன்பு, ஆதரவு, பற்று, பாசம் எல்லாமே இருக்கும். ஆனால் திரு மோடி அவர்கள் வந்த பின்னால் 1-to-1 ஈக்குவேஷன் என்று ஒரு புது தியரியை அவர் கொண்டு வந்தார். நான் அமெரிக்க ஜனாதிபதியை கட்டிப்பிடித்துக் கொள்கிறேன், எனவே அவரும் நானும் நண்பர்களாகிவிட்டோம் என்பது போல் பல நாடுகளுக்கும் சென்றார். அந்தந்த நாடுகளுடைய மிகப்பெரிய பட்டங்கள் எல்லாம் அளிக்கப்பட்டன. த சிவில் அவார்ட்ஸ் சொல்லுவாங்க. அந்த பட்டங்கள் எல்லாம் அளிக்கப்பட்டன. ஆனால் ஒரு கிரைசிஸ் என்று இந்தியாவுக்கு வந்த பொழுது, ஒரு நெருக்கடி என்று வந்த பொழுது, இந்தியாவை முற்றுமுழுக்காக ஆதரிப்பதற்கு உலக நாடுகளில் பெரும்பான்மையான நாடுகள் தயாராக இல்லை. அது இந்தியா பாகிஸ்தான் யுத்தமாக இருக்கட்டும், அல்லது இன்று நம்மேல் திணிக்கப்பட்டிருக்கின்ற இந்த 50 விழுக்காடு டேரிஃபாக இருக்கட்டும். இந்த நிலையில் நம்முடைய உற்பத்தி வழக்கமான நிலையில் இருந்தால் என்னவாகும்? நம்முடைய பார்மசூட்டிக்கல் ப்ராடக்ட்ஸ் என்று எடுத்துக்கொண்டோம் என்றால், நான் பார்மசூட்டிக்கல் ப்ராடக்ட்ஸ் நேஷனல் பார்மசூட்டிக்கல் பிரைசிங் அத்தாரிட்டி என்ற அத்தாரிட்டியுடைய சேர்மனாக இருந்த பொழுது எனக்கு நினைவு இருக்கிறது, 1 lakh crore worth pharmaceuticals were produced in India. அதில் 60,000 crore worth pharmaceutical they were internally consumed. மீதி 40,000 crore worth pharmaceutical they were exported. இந்த 40,000 crore worth pharmaceuticalஸுக்கு இந்த அத்தாரிட்டிக்கு எந்த விதமான அதிகாரம் கிடையாது. ஆனால் மீதி உள்ள 60,000 crores விலை நிர்ணயம் பண்ணுகின்ற அத்தாரிட்டி அதிகாரம் இந்த அத்தாரிட்டிக்கு இருந்தது. இன்னைக்கு இந்த 40,000 crore worth pharmaceuticals போகுது. இதில் எதையெல்லாம் 50% கொண்டு வர போறாரு, எதை கொண்டு வர போறது இல்லைங்கிறது இப்போ நமக்கு தெரியாது. எலக்ட்ரானிக்ஸ், ஐடி இப்போதைக்கு எந்த விதமான மாறுதல் இல்லாமல் இருக்கிறது. ஏனென்றால் அமெரிக்காவிற்கு அது தேவையாக இருக்கின்றது.